பார்த்தலாங்களா உங்களோட இன்டர்நெட் வசதி இருக்கா இருக்கா இதை பாருங்கள் இதில் நாங்கள் ஃபேஸ்புக்கில் சில ப்ரோக்ராமு லைவ் ப்ரோக்ராம்கள் சில செய்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இதில் எங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி இருக்குது. மற்றது நாங்கள் 18 நாடுகள் இருக்கிற தமிழர்கள் ஒன்று சேர்ந்து பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க வியாதிகளோடு இருக்கிறவங்க ஜெபிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவர் வெளிநாட்டில் இருந்தால் கூட எங்களோட ஸ்கைப் ஐடியை கொடுத்துக்கிட்டு அவங்களுக்காண்டி ஜெபிக்க முடியும். என்ன பேர் உங்களுக்கு? நரேந்திரன். ரைட் ரைட் சரி. ரேசாமி கேள்விப்படுகிறீங்க? தேவையில்லையா? ஆனால் இயேசுசாமி மதத்தை ஸ்தாபிக்க வருகிறார். அப்படியா? ஆனால் இயேசுசாமி எல்லாரையும் நேசிக்கிறார் இல்லையா? எல்லா சாமியும் நேசிக்கிறார். எல்லா சாமியும் எல்லாரும் நேசிக்கிறார். ரைட் 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 சரி. ஆனால் இயேசுசாமி எல்லாருடைய பாவத்துக்காக வேண்டி இந்த பூமிக்கு வந்தவர். அது உங்களுக்கு தெரியுமில்ல? இயேசுசாமி தான் எல்லாருக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் ஒரு மதத்தை பின்பற்றி அவர் மதத்தை சொல்ல வரையில. சரிதானே? நாங்களும் ஒரு காலத்தில் ஒரு மதத்தை பின்பற்றினாங்க தான். ஆனால் இன்னைக்கு நாங்கள் இயேசுசாமி பின்பற்றபடியே தான் இன்னைக்கு மத்தியான வேளையில உங்களோட வீட்டுக்கு நரேந்திரன் குருக்கள், நீங்கள் குருக்கள் இல்லையா? ரைட். உங்களோட குருக்கள் வீட்டுக்கும் இயேசு உங்களை நேசிக்கிறபடியே தான் வந்தாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் ஒரு நாள் உங்களோட வீட்டுக்கு வரையிலையே, எங்களோட இதுக்குள்ள வந்து சொல்ல வரையிலையே. விளங்கல? ஓ வேலை நாங்கள் வேலை செய்து கொண்டு வேலை செய்யறோம். விளங்கல? விளங்கல? இதுக்கு அப்படி உங்களுக்கு சேலரி கிடைக்கிறது இல்லையா? எங்களுக்கு எங்கட சேலரி எங்களுக்கு எங்கள்கிட்ட வருவீங்க. உங்களோட கோயில் போறோம் இல்லை. ஓகே. உங்களுக்கு சேலரி அங்க வருது, எங்களுக்கு அங்க சேலரி அங்க செய்வோம். உங்களுக்கு இப்படி தெரிஞ்சாதான் சேலரி. அப்ப இங்க வந்து அப்ப எது ஒரு சரியான வழி நினைக்கிறீங்க? எது சரியா நினைக்கிறீங்க? உங்களுக்கு சரியா இருக்கு, எங்களுக்கு சரி இல்லை. மக்கள்கிட்ட நாங்க அலைஞ்சு தெரிஞ்சு மக்களை வாழ வச்சு அந்த ஊதியத்தை பெற்றுக்கொள்றது சரியா, இல்லது மக்களை நாம இருக்கிறதுக்கு வாங்க, அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்க வேதனைக்கு தெரியாது, நாம பூஜை செய்வோம் அர்ச்சனை செய்வோம் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அப்படி மதத்தை பின்பற்ற சரியா? எது சரியான்னு சொல்லுங்க. உங்களோட இதுல நீங்க இப்படி தெரிகிறது சிலர் சரி, எங்களுக்கு எங்கட இதுல சரி. எங்களுக்கு எங்கட மதத்துல இப்படி போய் செய்ய சொல்லி உங்களுக்கு இப்ப நாங்க வேற ஒரு நாட்டுல ஸ்டார்ட் ஆகிறோம்னா நாங்க போய் இப்படி செய்தா தான் எங்கட இது சரியா வரும். இப்ப எங்கட மதத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி போய் ஒருத்தருக்கு ஒன்று சொல்லி வர வைங்க ஒன்று சொல்லி அப்படி ஒன்று இருந்து எங்களை செய்யுங்க ஒன்று சொல்லி இருந்தா நாங்களும் அதை செய்வோம். எங்கட கடவுள் அப்படி சொல்லி இயேசுசாமி என்ன சொன்னாருன்னு சொல்லி சொன்னா, உன்னை போல அயலானே நேசி. அது எங்கட சாமி அயலான நேசி என்று சொல்ற இப்படி ஒன்றும் போங்கன்னு சொல்லி அதானே அயலானே நேசி என்று சொல்ற இயேசு சொன்னபடிதான் உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நீங்க சொல்றீங்க அதே மாதிரி நாங்களும் சொல்றோம். எங்கட சாமி சொல்ல இல்லையா? சொல்ல இல்ல. உங்களுக்கு முந்தியாக்களுக்கு தான் சொல்லி இருப்பார். உங்கள்ட்ட சொன்னாரா? உங்கள்ட்ட சொல்லிக்காரா? பைபிள்ல நமக்கு அப்படி எங்கட புக்ல சொல்லு. அப்ப இதுக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பூமியில மனுஷன் செத்த பிறகு ஒரு வாழ்வு இருக்கு. எங்கட மதத்துல இருக்கு. மனுஷன் செத்த பிறகு எங்க போறான்? சொர்க்கம் நரகம் இருக்கு. எங்க போக நினைக்கிறீங்க? அதே செய்கிறார். ஆனா இந்த பூமியில பிறந்த எல்லா மனிதனும் பாவிகள். அதை ஏற்றுக்கொள்றீங்களா? ஆனா எல்லா மனிதனும் பாவிதான். இந்த பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரிதானே? ஆனபடினா தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். சரிதானே? நாங்க மதத்தை பற்றி சொல்ல நரேந்திர குருக்களை நான் சொல்றேன். இப்ப நீங்க இதுல என்ன சொல்றதாலையும் நான் உங்களோட இதை ஏற்க போறதில்லை. கற்கப்பட்டு கொண்டு சொல்லட்டும். என்னோட 5 நிமிஷத்தை வீணாக்குறது இன்னொரு ஆள்கிட்ட 5 நிமிஷத்தை பிரியோசனம். நல்லது நல்லது. உங்க நான் ஏற்றுக்கொள்றேன். சரி, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க அன்பாக எங்களை ஏற்று இவ்வளவு நேரம் கதைச்சிங்க. உண்மையாவே ரொம்ப நன்றி. என்னோட 5 நிமிஷம் வேஸ்ட் ஆகாம ஆண்டவருடைய இயேசுவினுடைய சத்தியத்தை சொல்றதுக்கு நீங்க எங்களை போட்டு பாருங்க. சரிதானே? ரொம்ப சந்தோஷம். உங்களை விரும்பினா ஒரு 30 செகண்ட்ஸ் ஜோம் பண்ணிட்டு போகலாம். ஓகேயா? காட் பிளஸ் யூ. இயேசுவை நேசிக்கிறேன். ஓகே, சந்தோஷம்.